வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டினா அங்கே ஹோஸ்டிபிள் லேட்டஸ்ட்டாக நம்ம ஆர்டிஜே டாக்டர் டுமார் ரிட்டன் அந்த நியூஸை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹைப்லேருந்தே வெளில வராத அந்த சமயத்தில் இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக D23 வந்துச்சுல, அதில் நம்ம ஆர்டிஜே டாக்டர் டுமா மட்டும் இல்லை அயன் மேனும் ரிட்டன் ஆக போகிறாராம். அதையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்ணா 2 லட்டு திங்க அசையா அப்படிலாம் போயிடாதீங்க. இப்போ நீங்கள் ஆர்டிஜேவாக ரிட்டன் ஆக போகிற இந்த அயன் மேன் ரோலை நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியாது. அதுக்குன்னு செப்பரேட்டாக காசு கட்டி டிஸ்னிலேண்டில் இருக்க அவெஞ்சர்ஸ் கேம்பஸில் தான் பார்க்க முடியும். அதுக்கு எப்படி நம்ம ஆர்டிஜே ஒத்துக்கிட்டாரு. அயன் மேன் அப்போ ரிட்டன் ஆகிற அந்த சமயத்தில் இது என்ன டைம் லைனில் செட் ஆகி இருக்கு, டாக்டர் டூம் வெர்சஸ் அயன் மேன்ங்கிற விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். மொத்தத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா நம்ம டாக்டர் டூம் இந்த பக்கம் நம்ம ஆர்டிஜே ஒன்றும் சும்மா கூட்டு வரல. இப்போதைக்கு மோஸ்ட்லி ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா நம்ம ஆர்டிஜே தான் இருக்க போறாரு. டூம் ஸ்டேல அப்பியர் ஆகிறதுக்கு மட்டுமே அவர் $80 மில்லியன் வாங்க போறாராம். டூம் ஸ்டேல தொடர்ந்து சீக்ரெட் வார்ஸ்லயுமே அவர் தான் வில்லனா வரணும். ஸோ அதுலயுமே $80 மில்லியன்னா $160 மில்லியன் ஆடா. ஒரு காட்ஸிலா வெர்சஸ் காங் படம் எடுக்கிற அந்த பட்ஜெட் தூக்கி ஆர்டிஜே கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. பட் வர்த் இட். கண்டிப்பா அவர் வரது தெரிஞ்சாலே அந்த படம் $1 பில்லியன் 2 பில்லியன்ல அசால்ட்டா ரீச் ஆகும். அதை நம்பி தானே கூட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பக்கம் நிறைய பெர்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஜோட ரிட்டனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் காசு மட்டும் கொடுக்க போகிறதில்ல, அவருக்கான ஒரு பிரைவேட் ஜெட்டு, பிரைவேட் காண்டோ, பிரைவேட் ட்ரெய்லரு, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பெர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆர்டிஜோக்கு அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிஜே இப்போதைக்கு டெக்னிக்கலாக மார்வலுக்குள்ள ஒரு ராஜாவாக தாங்க ரிட்டன் வராரு. என்னதான் வில்லனாக இருந்தாலும் ஒரு பயங்கரமான வில்லனாக ஒரு போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக ரூசோ பிரதர்ஸ் ரிட்டன் அந்த ஒரு காந்தனால் தான் இப்போதைக்கு ஆர்டிஜேவும் வந்திருக்காரு. பத்தது குறைக்கு இவ்வளோ பெர்க்ஸ் வேறு இருக்கு. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ ராஜ மரியாதையாக அவர் உள்ள கூட்டு வரும்போது சும்மா ஜஸ்ட் இந்த டாக்டர் டூம் ரோலுக்கு மட்டும், அதுவும் 2 படங்களுக்கு மட்டும் அவங்களை யூஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிஸ்னி அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆல்ரெடி அவர் விட்டுட்டு போன அயன்மேன் ரோலுக்கு இப்போதைக்கு ஆர்டிஜேவை திரும்ப கமிட் பண்ணியிருக்காங்க. அயன்மேன் ஆல்ரெடி என் கேமில் செத்துட்டாரு. என் கேமுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு டூம் ஸ்டே நடக்கிற அந்த சமயத்தில் அந்த டைம் லைனில் கண்டிப்பாக ஆர்டிஜே வரப்போகிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு ஆர்டிஜே கமிட் ஆகி இருக்கக்கூடிய அந்த அயன்மேன் டைம் லைனுங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு பேரலல் யூனிவர்ஸ். என்னதான் எர்த் 616 சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாலும் இப்போதைக்கு அவர் ரிட்டர்ன் ஆக போகிறது ஒரு டிஸ்னிலேண்ட் அவெஞ்சர்ஸ் கேம்பஸ் ரைட்ல. ஒன்றுல 2 ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆர்டிஜேவை கமிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்டார்க் ஃப்ளைட் லேப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைடுனா எம்ஜிஎம் குயின்ஸ்லாண்டுன்னு சொல்லி சென்னையில் போயிருப்பீங்களா, இல்லை ஒண்டர்லா பிளாக் தண்டர் சொல்லி அந்த மாதிரி இருக்க ரைடு தான் இது. டிஸ்னிலேண்ட்லேயே இருக்கக்கூடிய அவெஞ்சர்ஸ் கேம்பஸ் ரைட். இதில் ஸ்டார்க் ஃப்ளைட் லேப்னு சொல்லப்படுற அந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே அயன்மேனா ரிட்டர்ன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அயன்மேனா வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காரு, ஃபேஸ் ரிவீலுமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது சாதாரண விஷயம் நீங்கள் நினைப்பீங்க, பட் இல்லைங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட ரைட்ஸ் டிஸ்னிலேண்டுக்குள்ளே இருந்தாலும் அது எதுக்குமே ஒரிஜினல் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் அது பண்ணுறது. ஆர்டிஜே இது வரைக்கும் எந்த ஒரு அயன்மேன் ரோலுக்கும் அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே கிடையாது. இப்போதைக்கு வர டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆகியிருக்க அந்த காரணத்தினால தான் நீங்கள் இதுக்கே வந்துட்டீங்க அப்படி இந்த அயன்மேன் ரோலையும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து தான் பண்ண வைப்பாங்க. அந்த வகையில் இந்த ஸ்டார்க் ஃப்ளைட் லேப்ங்கிறது கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போதான். ஸோ அதுக்காக இப்போதைக்கு அயன்மேனா வாய்ஸ் ஓவர் கொடுக்க வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபன்னான 2 பிளேயர் ரைடாக தான் இருக்க போதான். அயன்மேன் பாசிபிளி அப்கமிங் அந்த சம்மந்தப்பட்ட படங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டைம் லைன் அகைன் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ ஸ்டார்க் ஃப்ளைட் லேப்னு சொல்லப்படுற அந்த ரைடுக்கு இப்போதைக்கு அயன்மேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து தான் பயங்கரமான என்னோட அமேசிங் ரைட் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட். இதுக்கான அடித்தளத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காமிகான் அண்ட் D23 நீங்கள் பார்த்துருக்கலாம். கிங் தானஸை இறக்க போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே கிங் தானஸை பேஸ் பண்ண ஒரு ரைடு தான் இது. இது மல்டிவர்சல் லெவல் ரைடாக இருக்க போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இதுக்காகவே செப்பரேட் வாய்ஸ் ஆக்டிங் தனி டிசைனு CGன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் குரூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. லிட்டரலாக ஒரு படம் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி டிஃபென்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ரைடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கிங் தானஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு. கிங் தானஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். காமிக்கில் பயங்கரமான ஒரு ஆள். லிட்டரலாக சில்வர் சஃபரே துவம்சம் பண்ணவர். நம்ம ஹல்க் வந்து பார்த்தோன்னா நாய் மாதிரி நடத்தினவர். புரியலையாங்க, ஹல்கை அவர் நாய் மாதிரி காலு கடியில் வாலாட்ட வச்சவருங்க. மல்டிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸை கொன்று இவர் நாய் மாதிரி வளர்த்தா அந்த ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடாக போட்டவர். கோஸ்ட் ரைடர் இவருடைய அந்த அட்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாப்ல. நம்ம டெத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கேலக்டஸ் செலஸ்டியல்ஸ்னு சொல்லி எல்லாருமே போட்டு தள்ளினவர். கிங் தானஸோட அந்த த்ரோனை நோட் பண்ணி பாருங்க. கேலக்டஸோட மண்டையோட தான் ஒரு த்ரோனு. அண்ட் அது ஏன் அவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, கேலக்டஸ் வந்து மல்டிவர்சல் லெவல் பீயிங். அதாவது இப்போ இருக்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுக்குமே நீங்கள் வேரியன்ஸை பார்க்கலாம். தானஸுக்கும் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருப்பாங்க, அயன்மேனுக்கும் வேரியன்ஸ் இருக்காங்க. பட் கேலக்டஸ்க்கு வேரியன்ஸே கிடையாது. அமெரிக்கா சாவஸ் மாதிரி அமெரிக்கா சாவஸுக்கும் வேரியன்ஸ் கிடையாது. பட் கேலக்டஸ் இஸ் லைக் அ மல்டிவர்சல் லெவல் பீயிங். அது ஃபேண்டசி ஃபோர்லேயும் அந்த மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு மார்வல் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன எல்லா ப்ராஜெக்ட்லையுமே அப்பியர் ஆன கேலக்டஸ் ஒரே கேலக்டஸ் ஆக 20th Century Fox கிடையாது. MCUக்குள்ளே வரது சொல்கிறேன். Fortnite விளையாடி இருக்கீங்களா? Fortniteல வந்ததும் அதே கேலக்டஸ்ங்கிறத மாதிரி தான் சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு கேனாக இருக்க போதுன்னு தெரியல. பட் நம்ம கெவின் ஃபைக்கு அந்த கேலக்டஸோட ரெஃபரன்ஸ் நிறைய விஷயங்களை பற்றினா அந்த ஃபேண்டசி ஃபோர் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காராம். இந்த மாதிரி காமிக்லேயுமே மல்டிவர்சல் லெவல் பீயிங்காக இருக்கக்கூடிய இந்த கேலக்டஸ் அடித்து துவம்சம் பண்ணி அவருடைய மண்டையோடைய ஒரு த்ரோனை
யூஸ் பண்ணவர். தன்னுடைய யங்கர் வெர்ஷன் தானோஸை கொண்டு வந்து அவருமே அடி பொழந்து தானோஸை கொண்டு டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணவர். இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர் இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி டிஃபென்ஸ் சொல்லப்படுற இந்த ரைடுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அண்ட் மல்டிவர்சல் லெவல் த்ரெட்டாக இருக்க அந்த சமயத்தில் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படாத ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு அந்த தானோஸை எதிர்த்து நிற்க போகிறாங்க. இந்த தானோஸோட ஸ்டோரி லைன்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி வார் ஸ்டோரி லைன் தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அதில் நம்ம தானோஸ் ஸ்னாப்பை போட்டு இந்த உலகத்தில் இருக்க பாதி பேர் அழிச்சிருப்பார்ல, அதுக்கு பதிலாக இந்த கிங் தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்பை போட்டு இந்த யூனிவர்ஸ் மொத்தத்தையும் அழிச்சு என்கேமில் என்ன மாதிரி தானோஸ் இந்த மொத்த யூனிவர்ஸையும் ஃப்ரம் ஆட்டம்லேருந்து ரீபில் பண்ணணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ரீபில் பண்ணி அந்த யூனிவர்ஸை ரூல் பண்ணவரா ரிட்டர்ன் ஆக போகிறாராம். ஐ மீன் லிட்டரலாக நம்ம தானோஸ் என்கேமோட ஐடியாவை இன்ஃபினிட்டி வார் அப்போவே இந்த தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பல வருஷங்கள் இந்த தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிவர்ஸை ஆண்டுட்டு அது போர் அடிச்சு இப்போதைக்கு மல்டிவர்ஸ் ஆள வந்திருக்காரு. அந்த வகையில் இவர் எர்த் 616 இருக்கக்கூடிய மல்டிபிள் அவெஞ்சர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட இறங்கியிருக்காரு. அதில் இப்போதைக்கு நம்ம அயன்மேனுக்குமே ஒரு வாய்ஸ் ஓவர் செக்ஷன் பற்றினா இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் இறங்கி இப்போதைக்கு இந்த கிங் தானோஸ் கூட சண்டை போட போகிறாங்க. அதுக்கான சில கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. அதில் இந்த கான்செப்ட் ஆர்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம அயன்மேன் பெருசாக வரப்பில் ஓரத்தில் நீங்கள் உங்களால் அயன்மேனை பார்க்க முடியும். இந்த அயன்மேனுக்குமே ஆர்டிஜே தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு. பட் அந்த அயன்மேனோட லுக்குங்கிறது கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்குது. ஸோ இது எர்த் 616 அயன்மேன் சொல்ல போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது அயன்மேன் சொல்ல போகிறாங்களா சுத்தமாக ஐடியாவில். பட் இந்த கான்செப்ட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எர்த் 616 தாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி லைக் ஒரு பேரலல் எர்த்தாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கும் MCUக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. காமிக்லேயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்வல் யூனிவர்ஸுங்கிறது எர்த் 616 தான். அதுக்கும் MCUக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி MCU காமிக் அண்ட் இந்த ரைட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதில் ஆர்டிஜே ரிட்டன் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே ஆர்டிஜே அயன்மேன் ரிட்டன் ஆகிற அந்த சமயத்தில் நீங்கள் யாராவது ஃபியூச்சரில் இந்த டிஸ்னிலேண்ட் அவெஞ்சர்ஸ் கேம்பஸ்க்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி டிஃபென்ஸ் ரைடை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அயன்மேனாக நீங்கள் திரும்ப ஆர்டிஜேவை பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஜேவை பார்க்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆர்டிஜே வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின்லேயே அயன்மேனாக ரிட்டன் ஆக வேண்டியதாங்க. இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஹாப்பி கூட பேசிட்டு இருப்பல நம்ம டெட்பூல், அந்த இடத்துலேயே ஆக்சுவலாக நம்ம அயன்மேன் என்ட்ரி கொடுத்து நிலத்துக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஆர்டிஜே கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் வைஸும் போயிருக்கு. பட் ஆர்டிஜே அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டுமா கேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ நான் அயன்மேனாக ரிட்டன் ஆகி அதுக்கப்புறம் டாக்டர் டுமா வந்தால் அது நல்லா இருக்காது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காராம். ஸோ டெக்னிக்கலாக டாக்டர் டுமா கேஸ் பண்ணுற அப்புறம் நம்ம டெட்பூல் ரயன் ரெனால்ட்ஸ் ஆக்சுவலாக ஆர்டிஜேவை அப்ரோச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த கேமியோங்கிறது நடக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அயன்மேன் என்கேமில் செத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம அயன்மேனே பார்க்க முடியாதா? அயன்மேன் சொல்ல வேண்டிய கதைகள் இன்னும் நிறைய இருக்கு, பார்க்க வாய்ப்பே கிடையாதா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். பட் வந்தால் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க தான் தோணுது. லைக் நம்ம டாக்டர் டூமை இறக்குற அந்த சமயத்தில் அயன்மேனா வேற ஏதாவது ஒரு வேரியன்ட் இறங்கி அந்த அயன்மேனை இந்த பக்கம் ஆர்டிஜே கொள்கிற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். பல வருஷங்களாக சுற்றிட்டு இருந்த அந்த ரூமர் இப்போ திரும்பவும் கிளம்பி வந்திருக்கு. டாம் க்ரூஸ் அயன்மேன், என்கேமு, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், டெட்பூல் அண்ட் வுல்வரின்லேயே ஆக்சுவலாக அந்த ரூமர் கிளம்பிச்சு டாம் க்ரூஸை திரும்ப அயன்மேனை கூட்டு வர போகிறாங்க. ஏன்னா ஒரிஜினல் கேஸ்டிங் படி பார்க்கும்போது ஆர்டிஜேக்கு பதிலாக நம்ம டாம் க்ரூஸ் தான் அயன்மேனாக வர வேண்டியது. எவ்வளோ பெரிய ஆப்ஷனை மிஸ் பண்ணியிருக்கா பார்த்தியா தலை நீ. பட் எனிவேஸ் இப்போதைக்கு டாம் க்ரூஸை திரும்பவும் இந்த சீக்ரெட் வாஸ் இல்லைனா டூம்ஸ்டேல அயன்மேனை இறக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் அப்படி வந்தால் அந்த அயன்மேன் ரோலுக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்காதான். லைக் மோஸ்ட்லி நம்ம டாக்டர் டூம் கையால் அந்த அயன்மேன் சாகிற மாதிரி தான் காமிச்சு அதுக்கப்புறம் தான் கதையை வந்து முன்னுக்கு கூட்டு போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமியோவில் இந்த டாம் க்ரூஸ் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் எனிதிங் குட் ஹேப்பனுங்க. இப்போ லேட்டஸ்டாக அந்த டெட்பூல் வுல்வரின் எடுத்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் கெவில்வரின் வருவான்னு எதிர்பார்த்தீங்களா? பட் வந்து ஒரு மரணபகமான சம்பவம் நடந்துச்சுல. ஸோ அதே மாதிரி பாசிபிளி ஃபியூச்சரில் டாம் க்ரூஸ் அயன்மேன் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி வந்தாலும் அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அயன்மேனுக்கான அந்த வெயிட்டேஜ் இருக்காது. அண்ட் அயன்மேனுக்கான அந்த சோலோ ப்ராஜெக்ட்டும் வருமாங்கிறது கேள்விக்குறிதாங்க. ஸோ அயன்மேன் கதை என்கேமியோடய முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அயன்மேனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம அயன் ஹார்ட்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்க போதுன்னு தெரியல. பட் அயன்மேனோட கதை அவ்வளோதான், MCUக்குள்ள புதுசெல்லாம் வராது. ஸோ டாக்டர் டூம் எந்த அளவுக்கு போக போகிறாரு, என்ன மாதிரி ரீச் ஆக போகிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 படங்கள் தான் டூம்ஸ்டே சீக்ரெட்ஸாக சொல்ல முடிய போகிறாங்க. பட் அதை தாண்டி ஃபியூச்சரில் யாராவது டிஸ்னி எடுக்க போனீங்கன்னா ஆடிஜேவா என்ன வேணால் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் 1 மில்லியன் இல்லை 2 மில்லியன் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நானே கால்நடையாக பொடிநடையாக இங்கிறது கிளம்பி டிஸ்னிலேண்டுக்கு போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் காமிக்கிறாங்கன்னு டைலாக் பை டைலாக உங்களுக்கு ஒப்பிக்கிறேங்க. நோ வரிஸ், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேப்பன் கைஸ், வட்டேன்.